வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். அதான் இப்பவே பரப்புரை தோன்றிச்சுல, அதான் நாங்களே சொல்லிட்டோம்ல, தெளிவா சொல்லிட்டோம்ல. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்று தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். ஆனாலும் திமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்க மீது ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க. உங்களுடைய பதில் என்ன? யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அண்மையில் கேலோ விளையாட்டு நடந்ததில்ல, நிகழ்ச்சி நடந்ததில்ல, அப்ப யார் வந்தா? தானே அழைச்சாங்க, எத்தனை கம்பளம் போட்டு விளைச்சாங்கல்ல. அப்ப கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தல் ஒரு 3 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரதான எதிர்க்கட்சி நாங்க நினைக்கிறோமோ போறோமோ, அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் வந்தா தானே தெரியும். ஒருத்தரும் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள். களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன். அது ஒவ்வொன்னா ஒரு வண்டியில டயர் ஒவ்வொன்னா கழுட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கு. 4 டயர் இருந்தா 2 டயர் தான் போயிட்டு இருக்குது. 2 டயர் முழுசா போய் சேருமா இல்லையா தெரியல. ஏன்னா 4 டயர் இருந்தா தான் கார் போய் கரெக்டா இலக்கு அடைய முடியும். ஒரு காருக்கு 4 டயர் தான் இருக்குது. இப்போ 2 டயர் பிடிக்கிட்டு போயிட்டு, இன்னும் 2 டயர் போயிட்டு இருக்குது. அது அப்படியே இப்பதான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் தெரியும். சரி, 3 நாள் நான் பேசிட்டு இருக்கேன்ல, எங்கேயாவது டிவியில் போடுறீங்களா சொல்லுவாங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். நிதிநிலை அறிக்கையில் அழகாக பேசினேன். உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அழகாக தெரிவித்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன, அழகா விவரிச்சேன்.